ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாராளுமன்றத்தில் 124வது சட்ட திருத்தத்தின் மூலம் 10% வந்து ஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கொஷின் வந்து என்னென்னா ஒரு தப்பான கொஷின் தான். 124வது சட்ட திருத்தம் இல்லை, சட்ட திருத்தத்துக்கான மசோதா வேறு, திருத்தம் வேறு. மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மசோதாவும் என்னென்னா சட்ட திருத்தமாக மாறாது. மசோதா எப்போ வந்து ஒரு சட்டமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அவையும் ஒப்புதல் கொடுக்கணும், 2 அவையும் என்ன பண்ணணும், ஓகே சொல்லணும். அடுத்தது என்னென்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவரோட கையெழுத்து வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா மசோதா வந்து சட்டமாக மாறும். மசோதா வந்து நிறையா இருக்கலாம், சட்டமாக மாறினது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 124வது மசோதா இது. இப்போ மொத்தமாகவே எத்தனை சட்ட திருத்தம் தான் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 சட்ட திருத்தம் தான் இருக்குது. லாஸ்ட்டாக எந்த சட்ட திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா 1/3 சீட்டு வந்து யாருக்கு கொடுக்கணும், எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து 1/3 சீட்டு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, அதான் வந்து லாஸ்ட்டாக பண்ண சட்ட திருத்தம். 106வது சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10% இடஒதுக்கீடு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இடஒதுக்கீடு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து என்னென்னா 10% வந்து என்னென்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இந்த சட்ட திருத்தத்தின் மூலயமா. 124வது சட்ட திருத்த மசோதா. இது எத்தனாவது சட்ட திருத்தம்னு 103வது சட்ட திருத்தம். 103வது சட்ட திருத்தம் 2019 கொண்டு வந்தாங்க. இதுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி படிக்கிற இடம், அங்கேயும் வந்து 10% உங்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம். எக்கனாமிக்கலி வீக்கர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% வந்து இடஒதுக்கீடு தரலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்புலையும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே வந்து என்னென்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சொல்லுவாங்க, அப்புறம் பட்டியலினத்து மக்கள், பழங்குடியினர் எல்லாருக்குமே வந்து என்னென்னா இது மாதிரி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தராங்கல்ல, அந்த மாதிரி வந்து என்னென்னா இவங்களுக்கும் வந்து தந்திருக்காங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வந்து சம்பளம் சம்பாரிச்சா, எதுக்குள்ளே சம்பாரிச்சா தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட வருமானம் வந்து 8 லட்சத்தை தாண்டாமல் இருக்கணும். வருட வருமானம் வந்து 8 லட்சம் வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இது வந்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 103வது சட்ட திருத்தம் 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 124வது சட்ட திருத்த மசோதா வேறு, சட்டம் வேறு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யூஎன்ஓ வச்சு ஒரு கொஷின் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த மொழி வந்து அலுவல் மொழியாக இல்லை, அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அங்கே நிறையா இருக்கும்ல யூஎன்ஓவில், அதில் வந்து எந்த மொழி வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழியாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் யூஎன்ஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லாங்குவேஜ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அலுவல் மொழியாக. அந்த 6 என்னென்ன அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியும், இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது என்னென்னா ரஷ்யா மொழி இருக்குது. ரஷ்யா வந்து என்னென்னா நிரந்தர உறுப்பினராக இருக்குல்ல யூஎன்ஓவில், அதனால் ரஷ்யன் மொழி வந்து இருக்குது. அடுத்தது என்னென்னா ஃப்ரெஞ்சு மொழி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சைனீஸ் இருக்குது, ஏன்னா சைனாவும் நிரந்தர உறுப்பினர், ஸோ சைனீஸ் இருக்குது. இது இல்லாமல் வித்தியாசமாக 2 மொழி இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரபிக் இருக்குது. இந்தியாவோட மொழி வந்து இல்லை. யூஎன்ஓவில் 6 மொழி தான் அஃபீஷியல் லாங்குவேஜஸாக இருக்குது, அதான் இந்த 6. எது வந்து இதில் இல்லை, அஃபீஷியல் லாங்குவேஜாக இல்லாத மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்பானிஷ் இருக்குது, அரபிய மொழி இருக்குது, சீன மொழி இருக்குது, கொரிய மொழி தான் இல்லை. ஸோ கொரியா தான் வந்து ஆன்சர். எந்த மொழி இல்லை அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க, ஸோ கொரிய மொழி தான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலையில் இந்திய அரசியலமைப்பு வந்து கூட்டாட்சியிலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாற என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெருக்கடி நிலை அப்படின்னா எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க நாட்டில், தேசிய நெருக்கடி கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாடு என்ன ஆகும்னா இப்போ கூட்டாட்சியாக இருக்குது. கூட்டாட்சினா என்னது, மத்திய கவர்மெண்ட் அவங்க ஒரு பக்கம் ஆட்சி பண்ணுறாங்க, மாநில அரசு ஒரு பக்கம் ஆட்சி பண்ணுறாங்க, 2 பேரும் ஆட்சி பண்ணுறாங்க. இதான் கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. ஒன்றா சேர்ந்து ஆட்சி பண்ணுறத கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. அது ஒற்றையாட்சியாக மாறுது அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிறையா வந்து பவர்ஸ் வருது அப்படின்னு வச்சுப்போம், ஒன்றிய அரசுக்கிட்ட நிறையா பவர்ஸ் வருது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? அதான் ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கூட்டாட்சியாக ஒற்றையாட்சியாக மாறும். இந்த நெருக்கடி நிலை வந்தால் என்னென்னா
மத்திய அரசாங்கத்துக்கு தான் நிறைய பவர்ஸ் வந்து இருக்கும், மாநில அரசாங்கத்துக்கு அந்தளவு பவர்ஸ் இருக்காது. அந்த மாதிரி மாறுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சட்டத்திருத்தம் தேவையில்லையா, இல்லை சட்டத்திருத்தம் தேவையா, இல்லை மாநில அரசுகளை ஒத்துக்கிட்டால் தான் அது கொண்டு வர முடியுமா, இல்லை பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒத்துக்கணும் அப்போ தான் அது கொண்டு வர முடியுமா அப்படின்னு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சியிலேருந்து ஒற்றையாட்சியாக மாறணும் நம்ம அரசாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி கொண்டு வரும்போது மாறும். அந்த மாதிரி மாறுறதுக்கு எந்த விதமான சட்ட திருத்தமும் தேவையில்லை அப்படின்னு பாராளுமன்றம் நம்ம வந்து என்னென்னா அரசியலமைப்பு இருக்குல்ல, அரசியலமைப்பிலே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நெருக்கடி நிலை வரும்போது பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கும். இது மாதிரி மாநில அரசுகளுக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை, கூட்டாட்சியிலேருந்து ஒற்றையாட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எமர்ஜென்சி கண்டிஷனில் இது மாதிரி மாறும்போது அரசியலமைப்பு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம நெருக்கடியில் இருக்கோம். அப்போ போயிட்டு நம்ம அரசியலமைப்பு நம்ம வந்து என்னென்னா இது மாதிரி சட்டத்திருத்தம் தேவைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ போய் பாராளுமன்றத்தை கூட்டத்தொடரை கூட்டி எல்லோரும் சேர்ந்து எம்பிஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றுறதுக்குள்ளே நெருக்கடி வந்து எவ்வளோ மோசமான நிலைமையில் இது மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்னென்னா சட்டத்திருத்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை டீட்டெயில்டாக அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா சட்டத்திருத்தமே தேவையில்லை, டேரெக்டாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்ட திருப்பும் அதிகாரியாக யார் செயல்படுத்தப்படுகிறார்கள்? ஆக்சுவலி இது மாவட்ட திரும்பும் அதிகாரின்னு கிடையாது, மாவட்ட தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லணும். மாவட்டத்துக்கு தேர்தல் நடத்துகிற அதிகாரி. ஏன் இவங்க திரும்பும் அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு ஏன் இவரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுவார்னா, கலெக்டர் தான் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருப்பார். ஒரு மாவட்டத்துக்கு யார் கலெக்டராக இருக்காரோ அவர் தான் தேர்தல் அப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸராக வந்து ஆக்ட் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துக்கு முழுசாக வந்து போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல, வாக்குப்பதிவு வந்து நடத்துவாங்கள்ல, அந்த பிளேஸை வந்து போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறது, அங்கே எங்கே வாக்குச்சாவடி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு வர்றது எல்லாமே இவர் தான். வாக்குச்சாவடி வந்து என்னென்னா அவங்க தேர்தல் ஆணையம் கொடுக்குற டைரக்ஷன்ஸ் படி இவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாத்தையும் போய் பார்வையிடுறது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா கலெக்டரோட வேலை தான். அந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற தேர்தல் முழுக்க யாரோட பொறுப்பு அப்படின்னா கலெக்டரோட பொறுப்பு. அதனால் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் நடத்தி ரிசல்ட்டை சப்மிட் பண்ணுற வரைக்கும், ரிசல்ட்டுனால் இவர் என்ன போகிறதில்ல, அந்த இவிஎம் மிஷின்ஸை ஒழுங்காக ஒப்படைக்கிற வரைக்கும் இவரோட வேலை, கலெக்டரோட வேலை அது. ஓகேவா? அந்த மாவட்டம் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கணும். அதனால் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் நடத்தி ரிட்டர்ன் பண்ணுறது இவரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் திரும்பும் அதிகாரி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மாவட்ட தேர்தல் அதிகாரி அப்படின்னு கலெக்டர் வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் அப்படின்னா எந்த ஆப்ஷன் வரும்? வருவாய் அதிகாரி கிடையாது. வருவாய் அதிகாரினா ரெவன்யூ ஆஃபீஸர், அவர் வந்து கிடையாது. சார் ஆட்சியர்னா சப் கலெக்டர், அவரும் கிடையாது. மாவட்ட ஆட்சியர், இவர் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்டத்துக்கு திரும்பும் அதிகாரி, அதாவது தேர்தல் அதிகாரியை செயல்படுறார். ஓகேவா? மாநில தேர்தல் ஆணையர் கிடையாது. இவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னால் ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக இருக்கிறவர். அவர் வந்து என்னென்னா இங்கே ஒரு மாவட்டத்துக்கு பார்க்க வரமாட்டார். ஓகேவா? அதனால் இவருக்கும் இங்கே சம்மந்தம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான எம்ஜி ராமச்சந்திரன் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எம்ஜிஆரை பற்றி கேட்டிருக்காங்க. +2 கல்வி முறையை தமிழகத்தில் கொண்டு வந்தார், இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். இவர் தான் 10th அப்புறமா +1 +2 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரி வந்து டீச் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனான சிஸ்டம் தான். 10th அப்புறம் என்ன +1 +2 படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார். +1 +2 படிக்கணும், அதுக்கப்புறம் என்னென்னா டிகிரி போய் படிக்கிறது அப்படின்னு கொண்டு வந்தார். அதாவது பாரதியார் பல்கலைக்கழகம் இவர் பதவி காலத்தில் துவங்கப்பட்டது, இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். 1982 பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா கோயம்புத்தூர், கோவையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1982 இன்னொரு பல்கலைக்கழகமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. 2 பல்கலைக்கழகம் முக்கியமானது இவர் காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் பண்ணியிருப்பார், என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அண்ணா பல்கலைக்கழகம்னா மீன்ஸ் அதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த காலேஜ் இருந்துச்சு,
இவர் என்ன பண்ணுறாருனா அந்த கீழே நிறையா காலேஜை வந்து இணைச்சி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது கீழே நிறையா சின்ன சின்ன காலேஜஸ்லாம் இணைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு யூனிவர்சிட்டியாக மாற்றினது யாருன்னா எம்ஜிஆர் காலத்தில் தான் மாற்றினாங்க. ஓகேவா, இதுவும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா 3 முறை மற்றும் 11 வருடங்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. 3 முறை வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தார். 11 வருஷம் 1977லேருந்து 1987 அது வரைக்கும் இருந்தார். 1987 எம்ஜிஆர் வந்து இறந்துருவார். 1987 டிசம்பர் மாதம் இறந்துருவார். அது வரைக்கும் அவர் தான் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தார். ஓகேவா, 3 முறை வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றார். அடுத்து பார்த்திங்கன்னா இவர் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். இது வந்து தப்பு, இவர் வந்து கொண்டு வரல. அப்போனா வந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர்னால் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா, மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் இது கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. இவர் வந்து கொண்டு வரல. ஓகேவா, அதனால் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தோட 2 அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஒரு மசோதா எந்த டைப் ஆஃப் மசோதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய பாராளுமன்றத்தோட 2 அவையிலையும் தனித்தனியே வந்து பாஸ் பண்ணணும், சிறப்பு பெரும்பான்மையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த சாதாரண பெரும்பான்மை சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். முதல்ல சாதாரண பெரும்பான்மைன்னு பார்த்தீங்கன்னா 2 அவையிலையும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ, அன்றைக்கி வந்து இப்போ லோக்சபாவில் ஒரு 300 பேர்னு வச்சுப்போம், ராஜ்யசபாவில் ஒரு 150 பேர்னு வச்சுப்போம். இதில் வந்து பாதி பேருக்கு மேலே ஓகே சொன்னால் போதும். இதில் பாதி பேருக்கு மேலேனா அட்லீஸ்ட் ஒரு 153 பேர் ஓகே சொன்னால் போதும். பாதினா அதில் வந்து என்ன 150ல் 75 வரும், 76 பேர் ஓகே சொன்னால் சாதாரண பெரும்பான்மை. இதுவே வந்து சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மைனா 2 விஷயம் பார்க்கணும். 50% மேலே ஓகே சொல்லணும். இது வந்து அதே மாதிரி தான் இங்கே என்ன பார்த்துருக்கோம், 50% மேலே ஓகே சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அட்டண்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல் 2 பங்கு பேர் வந்திருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா அட்டண்டன்ஸ் ஓகே, அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 300ன்னு நான் எழுதியிருக்கேன். சப்போஸ் வந்து இங்கே 200 பேர் தான் லோக்சபாவில் வந்திருக்காங்க அப்படின்னாலும் லோக்சபா நடக்கும். அப்போ என்ன 200 பேரில் பாதி எவ்வளோ 100 இதை தாண்டி 101 இருந்தாலே என்ன பண்ணால் சாதாரண பெரும்பான்மை தான். ஆனால் சிறப்பு பெரும்பான்மையில் அப்படி கிடையாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், 3ல் 2 பங்கு பேர் வந்திருக்கணும். ஒரு அவையில் 3 பங்கு பேர், ஒரு அவையில் 300 பேர் இருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 200 பேர் கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசோதாவை பாஸ் பண்ண முடியும். அதில் 50% மேலே ஓகே சொல்லணும், 50% தாண்டி ஒருத்தராவது ஓகே சொல்லணும். அப்போ தான் சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு பேர். சிறப்பு பெரும்பான்மையில் எந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அவையிலும் தனித்தனியாக அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மசோதாவை நிறைவேற்றுவாங்க. இதுக்கான விதியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி பார்த்திங்கன்னா 368 சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி. ஓகேவா, அந்த விதியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய மசோதா இருக்குது. சாதாரண மசோதா, நிதி மசோதா, பண மசோதா அப்படின்லாம் சொல்லிட்டு சாதாரண மசோதா வந்து 2 அவையிலையும் நிறைவேற்றணும், சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றினா போதும். சப்போஸ் வந்து நிறைவேற்றலை, 2 அவையிலையும் 2 அவையிலையும் வந்து என்னென்னா நிறைவேற்ற முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ட அமர்வை கூப்பிடலாம். பிரசிடெண்ட் வந்து கூட்டமர்வை சொல்லலாம். கூட்டமர்வுனா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒன்றா உட்காந்து ஒரே இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 2 அவையிலையும் டிஸ்கஸ் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ, ஓட்டிங் வந்து வேணும்னு சொன்னால் அந்த பில் வந்து பாஸ் ஆகும், வேணான்னு சொன்னால் அந்த மசோதா வந்து பாஸ் ஆகாது, அப்படியே வந்து நின்றுடும். பண மசோதாவுக்கு வந்து யாருக்கு அதிகமான அதிகாரம் அப்படின்னா மக்களவைக்கு தான். மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. மாநிலங்களவை ஒரு 14 நாள் வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. திரும்ப வந்து மக்களவைட்டு அனுப்பி தான் ஆகணும். மாநிலங்களவை பண மசோதாவை ஏற்றுக்கல அப்படின்னாலும் அது சட்டமாயிடும் பண மசோதா அப்படின்றது. நிதி மசோதா வந்து என்னென்னா, நிதி மசோதாவில் 2-3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் பார்த்திங்கன்னா நிதி மசோதா வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து மக்களவைக்கு தான் அதிகமான இது இருக்கும். இன்னொரு மசோதா பார்த்திங்கன்னா மக்களவை மாநிலங்களவை 2த்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸும் இருக்கும். நிதி மசோதா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் இருக்கிற அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து அது. ஓகேவா, இது மாதிரி நிறையா விதமான மசோதா வந்து இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு கொஷின்ஸோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.